கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த காலையில் வேத தியானத்திற்காக யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறேன். ஒரு அருமையான வார்த்தை. நம்முடைய ஆண்டவர் தலைமுறையாக நமக்கு இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறாராம். இந்த வசனத்திலே ஆண்டவர் தலைமுறைகளுக்கு தேவன் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 90:1 வாசித்தோம். ஆண்டவரே தேவரீர் தலைமுறையாக எங்களுக்கு நீர் அடைக்கலமானவர். இந்த வசனத்திலே ஆண்டவர் மோசையை கொண்டு சொல்லுகிறார், நான் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன் என்று சொல்லுகிறார். யாருக்கு இரக்கம் செய்கிறாராம்? இந்த வசனத்திலே அதற்கான பதில் இருக்கிறது. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ என்று ஆண்டவர் அழகாய் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் நம்முடைய தலைமுறை தோறும் அவர் நமக்கு இரக்க செய்வதற்கு நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டுமா? ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறது மட்டும் இல்லை, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறது எப்படி அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணத்தை வேத புத்தகத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்ததான ஒரு சகோதரியை ஆண்டவரே சொல்லுகிறார். ஆமாம், ஸ்தோத்திரம். 47ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லுகிறார். அன்பு கூறுதலின் பிரதிபலிப்பு என்ன? அவள் பாவியான ஒரு ஸ்திரீ. அவள் பாவியாய் இருந்ததினாலே தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசுவினிடத்தில் வந்து அழுது கண்ணீரினால் அவர் பாதத்தை நனைத்து தலைமயிரினால் துடைத்து நளதம் என்கிற தைலத்தை அவருடைய பாதத்திலே பூசுகிறாள். அன்பு கூறுதல் என்பது நம்மையே ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுத்தலின் அடையாளம். வாழ்வை முழுமையாக ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அன்பு அதிலே பிரதிபலிக்கிறது. இந்த சகோதரி ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்த விதத்தை அவரே சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர் அவளுக்கு இரக்கம் செய்தார். என்ன இரக்கம் செய்கிறார் பாருங்கள். அவருடைய பாவத்தை மன்னித்து அவளை விடுதலையாக்கிவிட்டார். இந்த காலவெளியிலையும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுங்க. அவளுக்கு இரக்கம் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை அப்படியே நீங்கள் ஆசீர்வதிங்க. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.